ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 எப்படி செய்யலாம், செஞ்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ போல் எடுத்துக்கிட்டேங்க. இந்த 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. 1/2 கிலோ கிரேவிக்கு வச்சுட்டு 1/2 கிலோ சிக்கன் 65க்கு எடுத்துக்கிட்டேன். கறி சுத்தம் பண்ணி வச்சு சுத்தம் பண்ண கறியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தயிர், அப்புறம் சிக்கன் 65 மசாலா, ஒரு முட்டை இதெல்லாம் நல்லா பசைஞ்சு விட்டு ஒரு 1/2 hour அப்படியே சோக் பண்ணி வச்சிடணும். இது என்ன பண்ணணும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். நல்லா ஊறி வரும் ஜூஸ் மாதிரி. இந்த சாரெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். தான் நம்ம பறிக்கணும். கறி தான் அப்படியே ஓரங்காட்டி மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1/2 hour ஊற வச்சு கறியை எடுத்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நான் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலைங்க. இந்த எண்ணெய் திருப்பி நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன், சமைக்க எடுத்துக்க மாட்டேன். அது எனக்கு வாமிட்டு வரும், எனக்கு செட் ஆகாது, ஒத்துக்காது. அதனால் நான் அதிகமான எண்ணெய் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சமாக வேஸ்ட் பண்ணாமல் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் பத்தாததுக்கு மேலே கொண்டு ஊற்றிக்குவேன். அந்த மாதிரி எண்ணெய் எடுத்துப்பேன். கொஞ்சம் நேரம் கழித்து வெந்ததுக்கப்புறமா கறியை திருப்பி போட்டுக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கறியை எடுத்துடலாம். ரைட்டு, கரெக்டான பதத்தில் இருக்குது. எடுத்து வச்சோம்னா சுட சுட சிக்கன் 65 தயார். வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம். அதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி டேஸ்டியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் சின்ன பையனுக்கு சிக்கன் 65னா அவ்வளோ உசுறு. அப்படி சாப்பிடுவார் அவர். சாப்பிடவே மாட்டார். இது அவருக்கு தான். தேங்க்யூ.